ஐயனார் துணை சீரியல்ல டுடே பேஜல்ல நம்ம நிலாவும் சோழனும் அந்த ஃபைலில் சைன் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததா சோழன் இருந்துட்டு இன்னையோட இந்த கோர்ட்டை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கோர்ட் உள்ள கிளம்பி போகிறாங்க. நிலாவையும் சோழனையும் வந்து கூப்பிடுறாங்க. சோழனும் நிலாவும் உள்ளே போகிறாங்க. 2-3 தடவை உங்களை கவுன்சிலிங் அனுப்பியாச்சு, உங்களோட முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சோழன் இருந்துட்டு இல்லைன்னு சொல்ல வராங்க. ஆனால் நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள், எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இதை கேட்டோடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு எனக்கு இவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, அதனால் எனக்கு டிவோர்ஸை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம நிலாவோட லாயர் இருந்துட்டு கிளைண்ட் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நீலா, நேற்று வந்து சோழன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டதாக சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னன்னாக்க டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மேடம், எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, நான் நைட்டு தான் முடிவு எடுத்தேன் மேடம், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலாவோட விருப்பப்படியே வந்து டிவோர்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க. சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பேபர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிடுறேன், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கோங்க, இன்னும் 1 மந்த் ஆகிடும், ஆனால் இப்போ நீங்கள் சேர்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் கோர்ட்டில் இருந்து ரொம்பவே வேகமாக வந்துடுறாங்க. எதுவுமே புரியாமல் சோழனும் பின்னாடியே நிலா நிலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிலா காரில் வராமல் அவங்க பாட்டுக்கு வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. பின்னாடியே சோழனும் நிலா நிலா என்ன நிலா ஆச்சு உனக்கு, நீ தானே சொன்ன டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லி, ஆனால் நீயே இப்போ வந்து கோர்ட்டு உள்ள டிவோர்ஸ் வேணும்னு கேட்குற, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ள பாலவந்தன் சாரை பார்த்தேன், அவர்கிட்ட நீங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டேன், அதில் நிறைய ஆப்ஷன் இருந்திருக்கு, எனக்கு கல்யாணத்து மேலே இஷ்டம் இல்லை, ஆனால் அது அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தா அவங்களே எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசி என்னை தனியாக விட்டுருப்பாங்க, நானும் சென்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இந்நேரம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் என்னை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க, நானும் எங்கள் வீட்டோட சந்தோஷமாக இருந்திருப்பேன், உங்களோட சுயநலத்துக்காக உங்களுக்கு என் மேலே ஆசை இருக்குன்றதுனால நானும் நீங்களும் லவ் பண்ணுறேங்க, எங்களை பிரித்து வச்சுருவாங்க, எப்படியாவது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நீங்கள் எனக்கு கழுத்தில் தாலி கட்டியிருக்கீங்க, நான் போய் உங்களை நல்லவன் நினச்சேன், இல்லை என்ன முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு நிலா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலா, என்ன உங்களுக்கு பிடிச்சா போததான், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா ரோட்ல எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. நிலா நிலா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிலா நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலான்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நிலா இருந்துட்டு நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனடியாக சேரனுக்கு கால் பண்ணி எனக்கும் நிலாவுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு, நிலா வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கு, நான் பின்னாடியே நிலான்னு கத்தி போயிட்டுருக்கேன்னு, நிலா நிற்கவே மாட்டேங்குதுன்னு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா கிட்ட நான் காலையில் பேசுகிற வரைக்குமே நிலாவுக்கு உன் கூட சேர்ந்து வாழணும் தாண்டா விருப்பம், ஆனால் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாரு சேரன். அதுக்கடுத்ததாக பாண்டிக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. பாண்டியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கடுத்ததான் நடேசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உனக்கெல்லாம் தேவைதாடா, போயும் உனக்கு கால் பண்ண மாதிரி என்ன சொன்னீங்க, வையா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. நிலா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நிலா, என்னை புரிஞ்சுக்கோ நிலா, உன்னை மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கணுமா, என் மனசு உனக்கு புரியாதா, என் பெற்றவங்களை என் கூட இருந்து பிரிச்சுட்டல்ல, எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை கட்டாயப்படுத்தி வாழ வைக்க பார்க்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வானத்தை இருந்துட்டு இவனோட நம்பரை பிளாக் பண்ணியிருக்கோம், ஒரு மெசேஜ் கூட பண்ணுறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே ஷெட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாண்டி இல்லவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட கேட்கலான்னு போகிறாங்க. கண்ணன் இருந்துட்டு நீ பாண்டியண்ணனை விட்டுட்டு போயிட்டில்ல, அதனால் குடும்பத்தோடு சேர்ந்து அதை கொண்டாடுறதுக்காக டூர் போயிருக்காங்க, 2-3 நாளைக்கு அண்ணன் வராது,
அண்ணன் என்ன கடைய பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காமெடி வச்சு பண்ணிட்டு இருக்கியா? காமெடியெல்லாம் இல்லை, நிஜமாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பிரிஞ்சுக்கிற வருத்தம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வானதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் உனக்கெல்லாம் இது தேவைதான், என் அண்ணனை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தின நீ அப்படின்ற மாதிரி கண்ணா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழன் ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கனே அப்படின்ற மாதிரி பல்லவன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஆட்டோ வருது. நிலா நிலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் நிலா ரொம்பவே கோவத்தோட ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக இருந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம சோழன்னு வராங்க. டே சோழா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.